அன்புள்ள விஜய் தொலைக்காட்சி நேயர்களே வணக்கம். இந்த நாள் என்ற இணைய நிகழ்ச்சியில் இன்றைய பஞ்சாங்க குறிப்பு. 6/7/2015 ஆனி மாதம் 21ஆம் தேதி திங்கட்கிழமை. பஞ்சமி திதியானது இரவு 10:28 வரை, பின்பு சஷ்டி. சதய நட்சத்திரமானது இரவு 10:55 வரை, பின்பு புரட்டாதி நட்சத்திரம். சித்தயோகமானது இரவு 10:55 வரை, பின்பு மரண யோகம். ராகுகாலமானது காலை 7:30 முதல் 9 மணி வரை. யமகண்டமானது பகல் 10:30 முதல் 12 மணி வரை. இன்றைய சுப உரைகள் மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை, பின்பு பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை, மாலை 6 மணி முதல் 8 மணி வரை, இரவு 10 மணி முதல் 11 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சந்திரன் சாதகமாக அமையப்பெற்று 5இல் குரு சுக்கிரன் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். நீண்ட நாட்களாக தடைப்பட்ட சுபகாரியங்கள் எல்லாம் கூட எளிதில் கைகூடி பூரிப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். ரிஷப ராசி நேயர்களே, சந்திரன் 10ஆம் வீட்டில் அமையப்பெற்று 4ஆம் வீட்டில் சுக்கிரன் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். தொழில் ரீதியாக லாபகரமான பலன்கள் இருக்கும். சூரியன் செவ்வாய் 2இல் சஞ்சரிப்பதால் முன்கோபத்தை குறைத்து கொண்டு நிதானமாக செயல்படுவது, உடன் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது மிக மிக சிறப்பு. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு பாக்யஸ்தானமான 9ஆம் வீட்டில் சந்திரனும் 3ஆம் வீட்டில் சுக்கிரனும் சஞ்சரிப்பது ஏற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாகும். பண வரவுக்கு எந்த விதத்திலும் குறை இருக்காது. இருந்து வந்த கடன் பிரச்சனைகள், நெருக்கடிகள் எல்லாம் குறைந்து சேமிப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 12ஆம் வீட்டில் சூரியன் செவ்வாயும் அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்வதால் தேவையற்ற குழப்பங்கள் ஏற்படும். இன்று நாள் முழுவதும் சந்திராசிரமம் இருப்பதால் எந்த செயல் செய்வதென்றாலும் சிந்தித்து நிதானித்து கவனத்தோடு செயல்படுவது மிக மிக நல்லது. சிம்ம ராசி நேயர்களே, ராசியாதிபதி சூரியன் செவ்வாய் சேர்க்கை பெற்று லாபஸ்தானத்தில் இருப்பதும் சமசத்தமஸ்தானமான 7ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிப்பதும் நல்ல அமைப்பாகும். மற்றவர்களுக்கு நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றி நல்ல பேர் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கிறது. கன்னி ராசி நேயர்களே, சந்திரன் 6இல் அமையப்பெற்று 10இல் சூரியன் செவ்வாய் சஞ்சரிப்பதால் நல்ல பதவி ஒன்று உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கிறது. குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் உள்ளது. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் குரு சுக்கிரன் சஞ்சரிப்பது, பஞ்சமஸ்தானமான 5இல் சந்திரன் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். கடந்த கால சோதனைகள் எல்லாம் படிப்படியாக குறையும். தொழில் ரீதியாக இருந்த மறைமுக எதிர்ப்புகள் குறையக்கூடிய அமைப்பு. சிலர் புதிய தொழில் தொடங்கக்கூடிய ஒரு உன்னதமான அமைப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் சந்திரனும் 8ஆம் வீட்டில் சூரியனும் செவ்வாயும் சஞ்சரிப்பது சாதகமற்ற அமைப்பாகும். எளிதில் முடியக்கூடிய காரியங்கள் கூட தடைபடக்கூடிய அமைப்பு, தாமதமாகக்கூடிய ஒரு நிலையானது இன்றைய நாளில் இருக்கிறது. மறைமுக எதிர்ப்புகள் ஏற்படலாம் என்பதால் எந்த செயல் செய்வதென்றாலும் சிந்தித்து கவனத்தோடு செயல்படுவது, நிதானமாக இருப்பது மிக மிக நல்லது. தனுசு ராசி நேயர்களே, முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சந்திரன் அமையப்பெற்று பாக்யஸ்தானத்தில் குரு சுக்கிரன் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். நீண்ட நாட்களாக தடைப்பட்ட சுபகாரியங்கள் கூட எளிதில் கைகூடக்கூடிய ஒரு உன்னதமான அமைப்பும், தொழில் நிமித்தமாக லாபகரமான பலன்களை அடையக்கூடிய ஒரு நிலையும் இன்றைய நாளில் உள்ளது.